வணக்கம். நான் டாக்டர் பாலமுருகன், உடல்கல்வி மற்றும் வளர்ச்சிதை மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். இந்த லாஸ்ட் வீக்கெண்ட் எங்களுக்கு ஒரு பேரியாட்ரிக் சர்ஜரியோட ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒன்று இருந்துச்சு. அந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல நாங்கள் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஃபேக்கல்ட்டிஸ் நேஷனல் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாரும் கலந்துட்டோம். அப்போ நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் பேர் உட்காந்து பேசும்போது போஸ்ட் பேரியாட்ரிக் சர்ஜரி எல்லா பேஷண்ட்டும் உங்களோட பேஷண்ட்ஸ் எல்லா பேஷண்ட்டும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் என்ன பெருமையா நான் என்ன சொல்லியிருந்தேன், என்னோட பேஷண்ட் எல்லாருமே நாங்கள் நல்லாவே ஃபாலோ பண்றாங்க. பிகாஸ் வி டூ தம் ப்ராப்பர் கவுன்சிலிங். அந்த கவுன்சிலிங்லேயே இந்த சர்ஜரிக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணணும்னு நாங்கள் சொல்லிடுவோம். நான் அந்த சர்ஜரிக்கு அப்புறம் எங்களோட வேடாக்குள்ளேயே அவங்க இருந்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம். அதுக்காக பேஷண்ட்ஸ் எல்லாரும் எங்களை வந்து பார்க்கணும் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு எங்களோட டீம் ஆஃப் டயட்டிஷியன்ஸ் எங்களோட டீம்ல இருக்காங்க எல்லாரும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு தான் வி கிரியேட் சப்போர்ட் குரூப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சரி, இதை நான் மற்றவங்களுக்கும் நான் சொல்றதுக்கு தான் வி ஆர் கிரியேட்டிங் திஸ் வீடியோ. சரி, இந்த சர்ஜரிக்கு அப்புறம் ஃபாலோ போய் தேவை இல்லையா, வரவே தேவை இருக்காதா, ஒரு எளிமையா சர்ஜரி பண்ணா எப்படி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 15 நாளைக்கு மேலே டாக்டர் வந்து பார்க்கவே வர தேவை இருக்காதோ, அந்த மாதிரி இது ஒரு ஆப்ரேஷனா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஒபிசிட்டி இஸ் ஓவரால ஒரு டிசீஸ்ங்க. உடல் பருமனால காஸ் பண்ற சக்கரை நோயும் பிரஷர்லையும் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸும் இந்த சர்ஜரி கியூர் பண்ணி தருதுன்னா அப்போ நம்ம வெயிட் லாஸ் சஸ்டைனபிளா இருக்கிறதுக்கு நாங்கள் ஆஸ் அ டாக்டராகவும் டயட்டிஷியனாகவும் உங்களை நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னு ட்ராக் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு they need some motivation. So this is how our department function. நீங்க சர்ஜரின்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா we give proper counseling of for half an hour to 45 minutes. அந்த சர்ஜரி என்ன சர்ஜரி பண்ண போறோம், அந்த சர்ஜரி என்ன மெத்தட்ல அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ண போகுது, டயபிட்டிஸ் எப்படி கியூர் பண்ண போகுது, இந்த சர்ஜரிக்கு அப்புறம் என்னெல்லாம் முறைகள் உங்களோட மாற்ற வேண்டி இருக்கும், லைஃப் ஸ்டைல் எப்படி மாற்றணும், சாப்பாடு எந்த அளவுக்கு மாறும், இந்த விஷயத்தெல்லாம் சர்ஜரிக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லிடுவோம். அப்போ எந்த சர்ஜரி பண்ணா எவ்வளவு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும், மல்டிவிட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும், அண்ட் அதே மாதிரி புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எவ்வளவு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், அது என்ன டைப் ஆஃப் சர்ஜரிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது சர்ஜரிக்கு முன்னாடி நடக்க ப்ரீ ஆப்ரேட்டிவ் கவுன்சிலிங். அண்ட் சர்ஜரிக்கு அப்புறம் பண்ண வேண்டிய கவுன்சிலிங் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த் சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் வீக் கன்சல்டேஷன் அப்டமன் சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறம் சூச்சஸ் புண்ணெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு கார்லெஸ் சர்ஜரிஸ் பண்ணாலும் அப்சர்வன் சூச்சஸே போட்டாலும் புண்ணு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 1 வீக் கழிச்சு வரதான் சொல்லுவோம். அப்புறம் 2 வீக்ஸ் கழிச்சு டயட் சேஞ்ச் பண்றதுக்கு வர சொல்லுவோம். இந்த டயட் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே 5 ஃபேஸா டயட் பிரிக்கிறது சர்ஜரிக்கு அப்புறம். ஃபர்ஸ்ட் கிளியர் ஃப்ளூயிட்ஸ், லிக்விட்ஸ், பியூர் டயட், சாஃப்ட் டயட் அண்ட் நார்மல் டயட். இந்த ஒரு ஃபேஸ் கண்ணி 5 ஃபேஸையும் டோட்டலா ஓவராலா முடிக்கிறதுக்கு ஒரு 20 இருந்து 25 நாள் இல்லை சம்டைம்ஸ் ஒரு மாசம் வரைக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு பழகிறதுக்கு லேட் ஆகலாம். இந்த டயட் ஃபாலோமெண்ட் எல்லாமே எதுக்கு அப்படின்னா அவங்க அந்த புது உணவு குழாயை ட்ரெயின் பண்றதுக்காக கொடுக்கறது தான் ஜிஐ சிஸ்டமை ட்ரெயின் பண்ண போறோம். அதுதான் இது பண்ண போகுது. ஸோ இந்த சர்ஜரிக்கு அப்புறம் டயட்டிஷியன் வில் கீப் யூ ஆன் ட்ராக். அது நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸ்ல இருந்து 1 மந்த் வரைக்கும் அவன் நார்மல் டயட் போற வரைக்கும். அதுக்கப்புறம் எவ்ரி 3 months and once ஒரு கன்சல்டேஷன் அவங்கள நேர்ல வர சொல்லுவோம். இல்ல வீடியோ வெளியூர்ல இருந்து ஆப்ரேட் பண்றோம், நாங்கள் யூஎஸ் பேஷண்ட்ல ஆப்ரேட் பண்றோம், அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவோம் 3 months once வீடியோ கால் கன்சல்டேஷன்ல வர சொல்லுவோம். இந்த போஸ்ட் கன்சல்டேஷன் வரவங்களுக்கு சர்ஜரி முடிச்சுட்டு வரவங்களுக்கு 3 months ஆஃப்டர் சர்ஜரி and 6 months after surgery, 9 months after surgery, அப்புறம் 1 year after surgery. So every 3 months and once different consecutive daysல வர சொல்லுவோம். அண்ட் இந்த 1 year கழிச்சு வருஷத்துக்கு 2 டைம், அதாவது 6 months once 2வது வருஷம், 3வது வருஷம் இயர்லி ஒன்ஸ் ஃபாலோக்கு எங்ககிட்ட ட்ராக்ல மட்டும் வச்சுக்க சொல்லுவோம். அண்ட் இந்த சர்ஜரி பண்ணவங்க எல்லாத்துக்கும் we create a support group system. What is support group system அப்படின்னு சொல்ற பட்சத்தில் சர்ஜரி பண்ணவங்களுக்கு we create a support group. இந்த சப்போர்ட் குரூப்ல வந்து எவ்ரி 3 months and once இன்னும் ஹாஸ்பிட்டலா வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு புது விஷயத்தை டாபிக் எட் பண்ற மாதிரி we do classes and online sessions also. So அதுல வந்து we motivate them, we give them ideas how to follow, what to follow bariatric surgery. இப்போ சம்மர் வருதுன்னா சம்மரை பத்தி அவங்க சம்மர்ல how to be in summer you are on diet அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி கிளாஸ்ல எடுக்க ஆரம்பிப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் we give them a support and to keep them always motivated. And this kind of track இந்த போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம் அவங்க அது எங்களோட ரேடாக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு we add a system post surgery, so which is making our patient always to feel better and to feel good and to make them life better and be healthy. Follow this kind of things. Thank you.